இருக்க ஜென்ரேஷன்ல எப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? இவனுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, இவன்டே வந்து இப்படி கேக்குறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருந்தா போதும். பரிசின்னு கேளா வேணும். பசங்களே பிடிக்காதுன்னா கேரிங்கா ஒரு பொண்ணு இருந்தா போதும். இப்படி ஒருத்தன் இறக்கி விடுறா, இங்கிட்ட ஒருத்தன் கூட்டு போய் இங்க ஒருத்தன். இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா? ஐயோ இந்த கேள்வி கேட்டீங்க. கண்ணாடி காசு சொல்றா உன்னோட பதிலுக்கு நான் அவளோட இருக்கேன்டா. நீ சொன்னது இல்ல ப்ரோ, எந்த மாதிரி பொண்ணு வேணும்னா இப்போ வந்து பாக்குற எல்லா பொண்ணும் நல்லா தான் ப்ரோ இருக்கு, எல்லாமே பிடிக்கும். சாம்பாரமான பேச்சு. ஃபேமிலிக்கா கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணாக்கி வந்து காத்துக்கிறா தலையை சொல்ல வராண்டா. சொல்லு 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 டக்குன்னு. நமக்கு என்ன சொல்றது, நம்ம கரெக்டா ஒரு இதா இருக்கணும், அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், நம்மளும் அந்த ஸ்பேஸ்ல கரெக்டா கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்லு. பொண்ணா இருந்தா போதும் ப்ரோ. ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டேன் ப்ரோ. இதுக்கு மேல வேணாம் ப்ரோ. பொண்ணு இருந்தா போதும் ப்ரோ. நம்ம நீட்டா ரன் பண்ணணும் போதும். நம்ம கூட ரன் பண்ண நம்ம இருக்க வச்சு என்ஜாய் பண்ற மாதிரி 50,000 சம்பாதிச்சாலுமே 50,000 கூட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு எல்லா கூட அனுசரிச்சு போற மாதிரி இருந்தா போதும் ப்ரோ. அதுக்கு மேல அவங்க வேணாம் ப்ரோ. எனக்கெல்லாம் வந்து இப்போ உள்ள மாடல் பொண்ணே வேணாம் ப்ரோ. நீட்டா ஃபேமிலிக்கு வெளியே போனால் வந்து நீட்டாக இருக்கணும், நம்மளை கரெக்டாக பார்த்துக்கணும், எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். நான் வந்து அவ்வளோ கேர் பண்ணணுமோ, நான் எவ்வளோ கேர் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் கேர் பண்ணுவேன். எங்கள் அம்மா அப்பாவை கேர் பண்ணால் எனக்கு அதான் முக்கியம். எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஷார்ட்டாக இருந்தால் பிடிக்கும். ஷார்ட்டாக ஆட்டிடியூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ஆட்டிடியூடாக இருந்தால் பிடிக்கும். இது ரெண்டு தான். ஷார்ட்டாக இருக்கணும், ஆட்டிடியூடாக இருக்கணும். ஆனால் என்கிட்ட ஆட்டிடியூட் காமிச்சா தான் என்னைய அடக்க முடியும். கேட்டு நெஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு கரெக்டாக. வெர்ஜின் கேளா வேணும், அவ்வளோதான். ஒரே வார்த்தை. வெர்ஜின் கேள்லாம் அந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தா போதும். அவங்களாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடலாம். அது இருந்தால் வாழலாம், இது இருந்தால் வாழலாம் இல்லை. ஒரு நல்ல பொண்ணு இருந்தாலே நல்லா வாழ்ந்துடலாம். நல்ல மனசு இருக்கணும், அதுக்கும் இருக்கணும், நமக்கும் இருக்கணும், அவ்வளோதான். பசங்களே பிடிக்காதுன்னா மேரேஜா இல்லை அதெல்லாம் லாயலாக ட்ரூவாக இருந்தால் போதும். மற்றபடி எதுவும் பெருசாலாம் வேணாம். நகை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. கலராக இருக்கணும் அப்படிலாம். லாயலாக ட்ரூவாக இருந்தால் போதும். நாங்கள் ட்ரூவாக இருக்கோம். பார்த்து நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் ஆகும். சொல்லுங்க ப்ரோ. எப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா? இப்படிப்பட்ட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் ப்ரோ. அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரிங் இருந்தால் போதும். மற்றபடி வேறு எதுவும் எக்ஸ்பிரஷன் இல்லை. எனக்கு வேறு எதுவும் எக்ஸ்பிரஷன் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். உன் ஒய்ஃப் எப்படின்னு சொல்லு. வேணாம் ப்ரோ. இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? இவனுக்கு டிவோர்ஸ் ஆச்சு, இவன்டே வந்து இப்படி கேக்குறீங்க. சொல்றாங்க ப்ரோ. அப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இப்போ அவங்க நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அவங்க உண்மையான லவ்வாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட்ன்றது இருக்கும். பட் அந்த ஜென்ரேஷன் மாதிரி நம்ம அதையே புஷ் பண்ணிட்டு நம்ம இருக்கிறது தப்பு. ஓகே, அவங்க லைஃப் ப்ரீவியஸ் லைஃப்பில் ஏதோ ஒரு என்ன ஒரு கஷ்டம் இதனால் நடந்திருந்தாலும் அவங்கள நம்ம முழு மனசோட ஏற்றுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்த பிறகு அவங்க நல்லா நம்மளோட லவ்வும் கேரிங்கும் கொடுத்துட்டு அவங்களும் அதே மாதிரி ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் பேசி ஏதாவது ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் வேற எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை. அவ்வளோ கேரிங்கா ஒரு பொண்ணு இருந்தா போதும். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாலே போதும். வேற சொல்ல. அதுக்கப்புறம் இப்ப இருக்க காலகட்டத்துல எப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? லைஃப் லாங் வீட்டில் பாத்ரூம் பிரச்சனை ஆயிரும் ப்ரோ. என்ன கேட்டீங்க? இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எப்படிப்பட்ட பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும்? மாடர்னாக இருக்குது. அப்புறம் வந்து நல்லா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான் ப்ரோ. லைஃப் லாங் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்ல குடும்ப பொண்ணாக வேணும்னு ஆசைப்பட்றேன். வேறு என்ன, லவ் பண்ணி நம்ம லவ் பண்ணுறோம், லவ் பண்ணலன்னு சொல்ல வரல. லவ் பண்ணாலுமே சப்போஸ் லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சப்போஸ் அப்படியே மாறிடுறாங்க. அதனால் இப்போ குடும்ப பொண்ணான்னு பார்க்க முடியல, லவ் பண்ணுற பொண்ணையும் பார்க்க முடியல. எப்படி சூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் பொண்ணுங்க வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை அடைஞ்சிட்டு போனால் சந்தோஷம் தான். தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா குடும்பத்தில் நல்லா பொண்ணு அந்த மாதிரி தான். எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நம்ம லவ் பண்ணாலும் நம்மளை ஃபேமிலியோட நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டா போதும். நம்மளுக்கு வேறு எந்த ஜென்ரேஷனும் தேவை கிடையாது. நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டா போதும், அவ்வளோதான்.
நம்மளை பார்த்துக்கிட்டா பரவாயில்ல, அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், அவ்வளோதான். நம்மளை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். அம்மா அப்பா பார்த்துக்கிட்டா போதும் ப்ரோ, வேற எதுவும் நம்மளுக்கு வேணாம் ப்ரோ. அந்த பொண்ணுகிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு கிடையாது ப்ரோ. அம்மா அப்பா பார்த்துக்கிட்டாலே போதும் ப்ரோ, வேற எதுவுமே நம்ம எதிர்பார்க்க வேணாம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து. நம்மளுக்கு உண்மையா இருக்கா, கரெக்டாக இருக்கா லைஃப்லாம், அம்மா அப்பா பார்த்துக்கிச்சா, மற்றபடி நம்ம எது வேணாலும் செஞ்சிடலாம், என்ன வேணாலும் கேட்டாலும் செஞ்சிடலாம் ப்ரோ. அது மட்டும் தான் ப்ரோ, வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம இது கமிட்மெண்ட் கிடையாது ப்ரோ. போதும், அந்த பொண்ணு தான் போதும் ப்ரோ. அடக்கமாக தான் அதான் இருக்கும். எப்படி அடக்கமான வழியே தப்பு சொல்ல ப்ரோ, கிரிட்டிக்கலான கொஸ்டின் ப்ரோ இதெல்லாம். அவனுக்கு பொண்ணுனாலே பிடிக்கும் ப்ரோ, உனக்கு பொண்ணாலே பிடிக்கும், உனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பியான் இல்லை ப்ரோ. நல்லா அடக்கமான பொண்ணு இருந்தால் போதும் நம்மளுக்கு. இந்த ஜென்ரேஷனில் ஓகே தான், எது இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை, இது அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஓகே தான். மதுரை பொண்ணு கிடைச்சா நம்மளுக்கு போதும், அவ்வளோதான். பொண்ணுங்க மாதிரி இருந்தாலே பிடிக்கும், ஆம்பளை மாதிரி இருக்காம பொண்ணுங்க மாதிரி இருக்கணும். விஷயத்துலேயே வந்து பசங்க கூட போட்டி போடாமல் பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருக்கணும்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அதுபடி பொண்ணு வந்து அடக்குடக்கமாக இருந்தால் போதும். எல்லா விஷயத்துலேயும் வந்து பசங்க கூட போட்டி போட வேணாம்னு சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது பிரதர். பொண்ணுங்க வந்து போட்டி போடலாம், அவங்களோட திறமையை காட்டி வளர படிப்பு டெக்னாலஜியில் போட்டி போடுற பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் ஒரு ஆணுக்கு என்ன இருக்கணுமோ அதுக்கே இருக்கணும். பட் பொண்ணுங்களை பொறுத்தவரை இப்போ வர ஜென்ரேஷன் நிறையா பார்த்தீங்கன்னா குடிக்கலாம் நிறையா பொண்ணுங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மணிக்கு இல்லாமல். ஆனால் எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது, ஒரு சில பொண்ணுங்க இருக்காங்க. அதனால் அவங்கவுங்க தான் நார்மலாக இருந்தாலே போதும். எல்லாத்துக்கும் ஒரே மணிக்கு இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்க வாழ்க்கைக்கு எப்படி இப்படி நடந்துக்கிறோன்னு இருக்கும். பழைய காலத்து நடைமுறையை கொஞ்சமாவது கடைப்பிடிக்கணும். சும்மா பேண்ட் போடுறேன் ஜீன்ஸ் போடுறேன் அப்படிலாம் மட்டும்லாம் நடைமுறைக்கு விடாது, சரிங்களா? கொஞ்சமாவது நடைமுறை. கல்யாணன்றது எதுக்கு பண்ணுறாங்க, அந்த மணிக்கு அந்த காலத்து பந்தங்கள் இருக்க ஃபாலோ பண்ணணும். ஆகுனா டைவர்ஸு கோர்ட்டு அப்படிலாம் போனால் வாழ முடியாது. அவ்வளோதான். லாயலாக இருக்கணும் ப்ரோ. இப்போ வந்துட்டு சீட் பண்ணாமல் இருக்கணும் ப்ரோ. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதான் ப்ரோ ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு மதுரையில் மோஸ்ட்லி இல்லை. நான் இப்போ வந்து ரீசெண்டாக கோயம்புத்தூர், சென்னைலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அங்கெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா பொண்களே இப்படி இருக்காங்க. நம்ம ஊர் பரவாயில்ல, மதுரை இங்கே அவள் இறக்கி விட்ட அந்த ஃபீலிங்ஸில் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை இன்றைக்கி இறக்கி விட்டோம் ஜாலியாக, அந்த ஒரு ஃபீலிங்கில் இருக்கேன். பார்த்தா அடுத்த செகண்ட் இன்னொருத்த வந்துட்டு பை பெஸ்டியோ, இந்த ஜென்ரேஷன் வேர்டு அதெல்லாம் பை பெஸ்டியோ அந்த மாதிரி கூட்டு போயிட்டுருக்கேன். அதை அவன் உண்மையாக லவ் பண்ணுறனுக்கு வந்து அது வலிக்கும் ப்ரோ. நான் இப்போ தான் ப்ரோ எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த பொண்ணு ஏஜ் கொஞ்சம் சரியில்லை. அந்த பொண்ணுக்கு இப்போயே வீட்டில் மேரேஜ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் இப்போ தான் யூஜி ஃபினிஷ் பண்ணி பிஜி ஜாயின் பண்ணியிருக்கேன். பொண்ணு கேட்க சொல்லிச்சு, வந்து வீட்டில் பொண்ணு கேட்க சொல்லிச்சு. இவன் வந்து செட்டில் ஆகாமல் எப்படி பொண்ணு கேட்குறது அப்படின்னு சொன்னதுனால அப்படியே விட்டுட்டான். அந்த பிள்ளையும் போயிடுச்சு அப்படியே. அவனுக்கு வெச்சினா இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த சொன்ன மாதிரி லாயலாக இருக்கணும். கண்டுபிடிக்குதுன்னா அது சந்தேகப்படுறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சந்தேகப்படுறதுன்னு நினச்சிக்காம எப்படி சொல்கிறது, பொசசிவ்னஸ்ன்னு சொல்லலாம். அப்படி வேணா சொல்லிட்டு போயிடலாம். தவிர அந்தபடி இவன் சொல்கிற மாதிரி தான். நான் யாரையும் அந்த மாதிரி இன்னும் யாரையும் அந்த மாதிரி பார்க்கல, லவ் பண்ணல. இவங்க 2 பேரும் தான் எக்ஸ்பீரியன்ஸு. நான் அதில் எதுவும் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஃபெயில் ஆனவங்க 2 பேரும். நான் அதுவும் இல்லை. அதேதான் உண்மையாக. அதான் எப்படி இருந்தா நான் உண்மையாக இருந்தால் போதும், நீட்டாக இருந்தால் போதும். அது அவங்கவுங்க நடந்துக்கிறத பொறுத்து தான். விபரத்தில் உண்மையாக இருக்கணும்னு அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறணும். இவங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது, அவ்வளோதான். அதான் உண்மையாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், அவங்க நம்பிக்கை கொடுக்கணும். உண்மையாக இருந்தால் போதும் ப்ரோ. மோஸ்ட்லி இப்போ பசங்களும் உண்மையாக இருக்க மாட்டாங்க, பொண்ணுங்களும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தால் சந்தோஷம் ப்ரோ. பெண்கள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த ஜென்ரேஷன்? உண்மையாக இருந்தால் போதும், வேறு என்ன சொல்கிறது, உண்மையாக தான் இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருந்தால் போதும். கல்யாணம்